So hey guys, இன்னைக்கு வந்து நம்ம day 17 we are talking about the Wilcoxon and Mann-Whitney test. சரியா? So Wilcoxon and Mann-Whitney test பொறுத்த வரைக்கும் நம்ம t-test உடைய parametric counterpart தான் வந்து இந்த Wilcoxon and Mann-Whitney test. Okay? So I think t-test என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? So we have already discussed about the t-test, right? T-test அப்படிங்கிறது ஒரு statistical test. எப்போலாம் நமக்கு வந்து number of units ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போலாம் நம்ம வந்து இந்த t-testக்கு போவோம், right? And t-test has its own assumptions, கரெக்டா? So t-testை பொறுத்த வரைக்கும் the data should be normally distributed, the variance should be homogeneous, இந்த மாதிரி ஒரு சில parameters இருக்கு, right? And t-test la vandu there are three types of t-test. One vandu simple t-test, another one is paired t-test, and another one is individual or independent t-test. Okay, so in the mari vandu moonu different type of t-test irukku. We have seen all these tests in detail in the previous videos. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது வந்து Wilcoxon test. சரியா? ஸோ இது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் தான். ஸோ இது எல்லாமே கம்ஸ் அண்டர் ஹைபோதசிஸ் டெஸ்டிங். ஓகே, ஸோ தேர் வில் பி a null hypothesis, there will be a alternate hypothesis. ஓகே, ஸோ எந்த டெஸ்ட்டை நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம டேட்டா செட்டை பொறுத்து, நம்ம என்ன பேராமீட்டர் டிஃபைன் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான், ரைட்டா? ஸோ தேர்ஸ் நோ சேஞ்ச் இன் தேட் ஆஸ்பெக்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வில்காக்சன் டெஸ்ட்னா என்ன, எதுக்கு, எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ஸோ வில்காக்சன் டெஸ்ட் அப்படின்றது எங்கே நம்மளுடைய பேட் டி டெஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ பேட் டி டெஸ்ட், ஸோ இந்த பேர்டு டி டெஸ்ட் மாதிரியே தான் வில்காக்சன் டெஸ்ட். இங்கேயுமே வந்து ரெண்டு சாம்பிள் இருக்கும், டிபெண்டன்ட் சாம்பிள் இருக்கும். ஓகே, ஸோ பிஃபோர் ஒன்று ஆஃப்டர் ஒன்று, ஒரே சாம்பிள் குரூப்பில் வந்து நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டேட்டா எடுத்துருக்கோம். ஓகே, இது வந்து நான் பராமெட்ரிக் டெஸ்ட். ஸோ திஸ் வில்காக்சன் டெஸ்ட், ஸோ போத் வில்காக்சன் அண்ட் Mann-Whitney ரெண்டுமே வந்து நான் பராமெட்ரிக் தான். Okay, so what is the non-parametric test? Yes sir, like different units அந்த மாதிரி involve ஆகாது. Okay, what do we do, the main component while we are doing the non-parametric? Sir, we do the ranking method. Yes, so Wilcoxon பொறுத்த வரைக்கும், Wilcoxon Mann-Whitney ரெண்டையுமே பொறுத்த வரைக்கும் நாம வந்து actual data யூஸ் பண்றதில்ல. Okay, we are going to use only the rank. Okay, so non-parametric test பொறுத்த வரைக்கும் assumptionல data need not to be normally distributed, right? Data need not to be normally distributed. இது வந்து non-parametric test பொறுத்த வரைக்கும் assumption. சரியா? So if our sample size is less than 25 and data is not normally distributed, okay, in the scenario la we'll go for either Wilcoxon test or Mann-Whitney test. Okay, again depends on the scenario. Okay, நம்ம என்ன மாதிரி ஒரு அவுட்புட் எடுக்க ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தது. சரியா? ஸோ லெட் அஸ் அஸ்யூம் இப்போ வந்து நம்ம வில்காக்சன் டெஸ்ட் பண்ண போகிறோம், ரைட்டா? ஸோ வில்காக்சன் டெஸ்ட் இந்த இடத்துல நீ பார்த்தானா தெரியும், உனக்கு பேர்டு டி டெஸ்ட்டுக்கும் வில்காக்சன் டெஸ்ட்டுக்கும் என்ன சொல்கிறது, பெருசாக டிஃபரன்ஸ் இல்லை டேட்டாவில். ஓகே, எகெயின் நாம் ஏன் வில்காக்சனுக்கு போகிறோம்? சார் அந்த சார்ட் இருந்தது இல்லைங்களா, 1 செகண்ட். So when your data is not normally distributed, t-test பொறுத்த வரைக்கும் data is assumed to be normally distributed. Right? Normal distribution இருந்ததுன்னா அது 2 dependent sample எடுத்து parity test பண்ணுவோம்.
Pad or unpad, yes sir. ரைட். ஸோ இப்போ டேட்டா நார்மலி டிஸ்ட்ரிபியூட் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், non-parametric டெஸ்ட் நம்ம வந்து we have to perform. ரைட்டா, அங்கே தான் வில்காக்சன் டெஸ்ட் வருது. ஓகே, ரிப்பீட்டட் வேல்யூஸ் ஆஃப் த சேம் இண்டிவிஜுவல்ஸ். நம்ம பேரிட்டி டெஸ்ட்க்கு வந்து என்ன பார்த்தோம், பிளட் ப்ரெஷர் பார்த்தோமா, சுகர் லெவல் பார்த்தோம், சுகர் லெவல், டயட், எந்த ஒரு விஷயமும் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள எஃபெக்டும் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள எஃபெக்டும் அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பேரிட்டி டெஸ்ட்டில் வந்துடும். ஓகே, அண்ட் டிபெண்டன்ட் சாம்பிளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியல, ஒரே சாம்பிள் செட்டு தான். அங்கே வந்து என்ன சொல்கிறது, ஒரே சாம்பிள் செட்டில் வந்து மல்டிபிள் டைம் டிஃபரன்ஸில் நாம் வந்து டேட்டா எடுத்து வைப்போம். ரைட்டா, அண்ட் டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து அப்படியே மீனோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், லெட் அஸ் அஸ்யூம் த வெயிட் ஆஃப் 2 groups. ஓகே, குரூப் டயட்டுக்கு முன்னாடி டயட்டுக்கு அப்புறம் எடுத்துக்கலாமா? ஸோ டயட்டுக்கு முன்னாடி வந்து 34, 33, 41, 39. ஓகே, அண்ட் டயட்டுக்கு அப்புறமா அப்படின்னு பார்த்தா 45, 36, 35 அண்ட் 43. ஓகே, ஸோ நார்மலாக இது டி டெஸ்ட் எடுக்கிறா இருந்தால் நாம் வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிப்போம். ரைட், ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம், டி. ஸோ டின்னா என்ன வரும், இப்போ இங்கே வந்து சாரி இப்படி வரணும், மீன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இல்லை டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்போம். டிஃபரன்ஸ் இஸ் 45 minus 34 which is 11 and 36 minus 33 3, இங்கே வந்து -6 and 4. ஓகே, நார்மலாக அப்சல்யூட் வேல்யூ தான் எடுப்போம். ஓகே, அப்சல்யூட் வேல்யூ அப்படி தான் நார்மலாக எடுப்போம், which means this -1 play part. ஓகே, ஸோ இது வந்து பேரிட்டி டெஸ்ட்டுக்கு. ஓகே, இதுவே இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் வில்காக்சன், ஓகே, வில்காக்சன் டெஸ்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா இதை வந்து வில் பி ரேங்கிங். ஓகே, ஸோ நார்மலாக ஆப்சல்யூட் வேல்யூ போகும்போது திஸ் நெகட்டிவ் won't be a part, only the actual value will be the part of it. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க்கு, தேர்ட் ரேங்க் அண்ட் ஃபோர்த் ரேங்க். ஓகே, ஸோ இங்கே இருந்து தான் நாம் வந்து என்ன பண்ண போகிறோம், we will be doing the test. Okay, so we'll be using this rank sum, okay, instead of the actual value. புரியுதா? ஓகே சார். ஓகே, இது வந்து ரேங்க் டோட்டல். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது you will understand. ஓகே, ஸோ ஆக்சுவல் வேல்யூ எடுக்காமல் இதோட ரேங்க்ஸ் எடுத்து அதோட ரேங்க் டோட்டலோட டீவியேஷன்ஸை கண்டுபிடிப்போம். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகுதா? சார், ரேங்கிங் வந்து ஒரு சின்ன டவுட் சார். ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா ரேங்கிங் வந்து நம்ம parametric test எல்லாத்துக்குமே you will go for the actual value, right? சார். non-parametric test எல்லாத்துக்குமே we go for rank. ஏன்? பிகாஸ் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் மிக்ஸ் ஆகியிருக்கும், அவுட்லேயர்ஸோட எஃபெக்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம டேட்டா நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்காது. ஓகே, எஸ் சார். இந்த மாதிரி டைமில் we will go for this non-parametric test. ரைட்டா? ஸோ non-parametric டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸில் வேல்யூ அப்ளை பண்ணும்போது நாம் வந்து அந்த ஆக்சுவல் வேல்யூவை அப்படியே அப்ளை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபரன்ஸ் அப்படியே எடுத்து we'll just put it in and we apply. ஓகே, ஸோ non-parametric டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் we rank the values. ஓகே, ஸ்பியர்மன் கோரிலேஷனில் அதான் பண்ணோம், கொடுத்துக்கக்கூடிய வேல்யூக்கு ரேங்க் போட்டு ரேங்கோட டிஃபரன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். we didn't go for the actual mean. பியர்சன் கோரிலேஷனில் ஆக்சுவல் மீன் வேல்யூக்கு நம்ம போயிருக்கோம். ரைட்டா? ஸோ இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு இது, we have not added any formula. டேட்டா செட்டை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறதா we have சொல்லியிருக்கோம். ரைட்டா? ஸோ அசம்ஷன்ஸ், வில்காக்சனை பொறுத்த வரைக்கும் அசம்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் two dependent random samples. Okay, so two dependent random samples, two dependent random
samples. Okay, so இதான் வந்து first assumption. Second assumption வந்து ordinally அதாவது least ordinally scaled characteristics. Ordinal னா என்ன? Sir, it will be like order wise. Least ordinally scaled samples. Okay, and it doesn't have to satisfy the distribution curve. Okay, so இதுதான் ஒரு Wilcoxon test நம்ம பண்ணும்போது இதோட assumption. Okay, it doesn't have to satisfy distribution curve. சரியா? Right, sir. ஸோ இந்த மூணு அசம்ஷன்ஸில் தான் நம்ம வந்து Wilcoxon டெஸ்ட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம். சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதோட நல் ஹைபோதசிஸ் ஜீரோ என்னவா இருக்கும்? ஜீரோ வந்து லைக் அந்த டூ டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸ் நார்மலாக வந்து இதோட சென்ட்ரல் டெண்டன்சிஸ் நாம் ரெஃபர் பண்ணக்கூடிய ரெண்டு குரூப் 2 டிபெண்டன்ட் ரேண்டம் சாம்பிள் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டோட சென்ட்ரல் டெண்டன்சிலையும் எந்த டிஃபரன்ஸும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நல் ஹைபோதசிஸாக இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நார்மலாக உனக்கு வந்து நல் ஹைபோதசிஸ் பார்த்தோன்னே தெரியும். ஓகே, the central tendency in the population of both dependent samples are same. Now handwriting is legible, right? Yes, no worries. ஸோ சென்ட்ரல் டெண்டன்சி அந்த நம்ம இது கண்டுபிடிக்கிறோம்ல மீன் மீடியன் மோட், அது வந்து உன்னுடைய குரூப் ஏ அந்த டேட்டா செட் ஏ அண்ட் டேட்டா செட் பி ரெண்டுக்குமே வந்து சேமாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் உன்னுடைய நல் ஹைபோதசிஸ். ஓகே, ஸோ அப்போ இதுவே வந்து அல்டர்னேட் ஹைபோதசிஸ்க்கு என்னவா இருக்கும்? It won't be same or different. Yeah, not equal. Not equal. ஸோ இந்த மாதிரி எழுதக்கூடாது. அல்டர்னேட் ஹைபோதசிஸ் when you are actually writing you have to write it fully. ஓகே, நான் வந்து இப்போ இங்கே வந்து சோம்பேறித்தனப்பட்டு எழுதாமல் இருக்கேன், பட் don't do. Okay, when you are defining your null hypothesis or alternate hypothesis, better write the statement fully. ஏன்னா அன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல, the alternate hypothesis which we are choosing also has the impact. Okay, so it says there is no increase அப்படிங்கிறது நம்ம எடுத்தோம் அப்படின்னா which automatically means it decreases. Okay, that doesn't have to say that there's no change. So அந்த மாதிரி we have to be very careful. இப்போ ஜஸ்ட் நான் உனக்கு சாம்பிள் காட்டுறதுக்காக இப்படி எழுதியிருக்கேன், பட் டோன்ட் ஃபாலோ திஸ். ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ வந்து இதான் நம்மளுடைய அல்டர்னேட் ஹைபோதசிஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to find out whether we have to accept the null hypothesis or reject the null hypothesis. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் செட் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனிங் எடுத்துக்கலாமா? ஓகே, ஸோ தேர்ஸ் அ ஃபிட்னஸ் ட்ரைனிங். ஸோ ஃபிட்னஸ் ட்ரைனிங்க்கு முன்னாடி அண்ட் ஃபிட்னஸ் ட்ரைனிங்க்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு டேட்டா செட் நம்ம எடுத்துருக்கோம். அண்ட் இதோட டேட்டாஸ் பார்த்தேன் அப்படின்னா பிஃபோருக்கு வந்து வில் கோ ஃபார் 72, 75, 78, 80, 76, 74, 77 and 79. ஓகே, அண்ட் இது ஒன்று இருக்கும் ஆஃப்டர். ஸோ பேரிட்டி டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே ஒவ்வொரு டேட்டாவுக்கும் என்ன இருக்கும், ஒரு கவுண்டர் பார்ட் இருக்கும். ரைட்? ஓகே,
இப்போ ஆஃப்டருக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதோட வேல்யூஸ் எல்லாம் வந்து 70, 76, 80, 78, 77, 73, 76 and 81. சரியா? ஸோ இப்போ இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ், ஓகே, இது வந்து 70. ஓகே, ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் நீ வந்து கண்டுபிடிக்கணும் பையன். ஓகே, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 70 minus 72 is 2. ஓகே, 75 minus 76 is -1. ஓகே, இதுக்கு வந்து again -2. சார் a minus b பண்றோமா சார், b minus a நார்மல் a minus b after minus before the ஓகே சார், ரைட். ஸோ இங்கே வந்து 2. ஓகே, 77 minus. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் a minus b b minus a உனக்கு பெருசாக ஒரு இம்பாக்ட் இருக்காது, பட் ஸ்டில் ஓகே. ஸோ -1 and 1 and 1 and -2. ஓகே, இதுதான் நமக்கு கிடைச்சக்கூடிய டிஃப்ரென்ஸ். சரியா? ஸோ இப்போ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஆப்சல்யூட் வேல்யூ தான் எடுத்துப்போம் ரேங்க் பண்ணும்போது. சரியா? ஸோ இஃப் வி ஆர் ரேங்கிங் திஸ், ஓகே. ஸோ இதோட ரேங்க்ஸ் போட்டோம் அப்படின்னா அப்சல்யூட் வேல்யூக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும், தீஸ் ஆர் 1 ரைட். 1க்குலாம் வந்து 1 கொடுத்துடலாம், 1 1 1 1 அண்ட் பாக்கி எல்லாம் 2 தான் இருக்குது, ரைட்டா? ஸோ லெட் அஸ் கிவ் them 2. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் ரேங்கிங் அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா சார், சேம் நம்பர் வரும்போது we will be skipping, ரைட்டா? ஐடியலி சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், 1 2 3 4, அப்போ இந்த இடத்துல 5 இருக்கும். எல்லாமே 5 5 5. சரி, டிபெண்ட்ஸ் நாம் வந்து என்ன மாதிரி ஒரு ரேங்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. சம் பீப்புள் கோ ஃபார் 1.5 and 5.5. ஓகே, அதுவும் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ என்ன சொல்கிறது, நம்ம என்ன மாதிரி ஒரு ரேங்கிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். சரியா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து பாசிட்டிவ் ரேங்க்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஓகே, அதாவது இந்த வேல்யூஸ் பாசிட்டிவ் வேல்யூஸ், சாரி. ஸோ பாசிட்டிவ் ரேங்க்ஸ் அண்ட் நெகட்டிவ் ரேங்க்ஸை தனித்தனியாக எடுத்து, சாரி, ஓகே, பாசிட்டிவ் ரேங்க்ஸ் அண்ட் நெகட்டிவ் ரேங்க்ஸ் அங்கே ரெண்டையும் தனித்தனியாக எடுத்து we have to sum. ஸோ பாசிட்டிவ் ரேங்க்ஸ் எது, we have 5 W positive which is equal to 5 plus another 5 plus 1 plus 1 which is equal to 12. இப்போ நீ 5.5 அப்படின்னு போட்டிருந்தேன்னா it will give you 14. சரியா? ஸோ W மைனஸ் என்ன வரும், 1 plus 5 plus 1 plus 5 which is equal to 12. ஓகே, ஸோ பாசிட்டிவ் வேல்யூ அண்ட் நெகட்டிவ் வேல்யூ ரெண்டுக்குமே வந்து 14 தான் வருது. சரியா? ஸோ இப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உன்னுடைய டி வேல்யூ அப்படிங்கிறது டி ஈக்குவல் டு minimum of weighted sum of positive or negative. இந்த ரெண்டுல எது மினிமம் வேல்யூ? ஈக்குவல் தான் சார், 12 தான் சார். ஸோ 12 is your minimum value. ரைட். ஸோ இப்போ இங்கே வந்து அடுத்த நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய டி டெஸ்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கக்கூடிய டி அப்சல்யூட். நம்மளுடைய ஃபார்முலா வச்சு வந்தது 12.
ஓகே. ஸோ இப்போ நம்மளுடைய டி டேபிள் வச்சு நாம் என்ன கண்டுபிடிக்கணும், அந்த இது பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ டி கிரிட்டிக்கல். ஓகே. ஸோ வழக்கம் நாம் என்ன பண்ணுவோம், ஆல்ஃபா ஈக்குவல் டு 0.05 5% சிக்னிஃபிகன்ஸ் எடுத்துப்போம். அண்ட் இங்கே வந்து நமக்கு எத்தனை சாம்பிள் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8. ஓகே. ஸோ 8 சாம்பிள்ஸ் இருக்குது ரைட்டா. அப்போது n ஈக்குவல் டு 8. அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோ, 8 தான் சார். ஓகே. ஓகே சார். 4 டிஃபரன்ஸ் சாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா சார், 4 டிஃபரன்ட் ரிசல்ட். இப்போ 8 பேர் இருக்காங்க. அந்த சாம்பிளை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா how will you do? 7 பேரோட இன்ஃபர்மேஷன் இருந்தால் 8வது பர்சனை பற்றி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்ல. வாட் இஸ் த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்? சார் எனக்கு அதுவும் ஒரு டவுட் சார். ஏன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பாசிபிலிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் காயின் டாஸ் பற்றி பேசும்போது ஒரு பாசிபிலிட்டிஸ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பேசணும். பட் அதே ஒரு சில கேசஸில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் தான் என்ன எடுத்துருக்கோம் இல்லையா. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எப்பவுமே எடுத்துக்க மாட்டோம். அது அந்த ஃபார்முலாவை பொறுத்தது. ஓகே. அந்த ஃபார்முலா அது வந்து சிம்பிளாக n-1 அப்படின்னு கொடுத்துருவாங்க. And sometimes the total number of sample will be equal to the degree of freedom. Okay, if you are talking about humans, you can't say okay 10 பேர் இருக்காங்கன்னா 9 பேர் 10 வச்சா 10வது ஆளை பற்றி தெரியும் சொல்ல முடியாது. Right. Okay, so that's again a chance. Okay, sometimes that will be n. Sure. Okay, அதில் வந்து நம்ம ஃபார்முலா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. We are not going to fight why that formula was. Then that leads to a statistical fight. நம்ம டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியாது, இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிஷியன் ஆகிடுவோம். ஓகே. ஸோ டி டேபிள் இங்கே n-1. யா. ஸோ டி டேபிள் எடுத்தோம் அப்படின்னா add it. Where is the டி டேபிள்? இருக்கு. ஸோ டி டேபிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து n ஈக்குவல் டு 7 அண்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0.025 அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா which is okay, signed rank test. இது normal test கிடையாது, signed rank test. Okay. Critical value, how to find critical value of signed rank test. Okay, absolute value நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரைட்டா. absolute value கண்டுபிடிச்சாச்சு and positive ranks negative ranks கண்டுபிடிச்சாச்சு. null hypothesis alpha value based on sample என்ன, இது ஏதோ புதுசாக ஒரு டேபிள் வச்சுருக்காங்க. ஓகே, நம்மளோட இதை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா வேல்யூ வந்து 0.05 அண்ட் என் வேல்யூ வந்து 7. இது இல்லை, இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்களா? அது ஆக்சுவலி ஒரு டேபிள் இருக்குது. ஐ மிஸ் தட் டேபிள். n equal to 7.05. n equal to 7 7 and 0.05, that gives us the value of 2. Okay, இது வந்து two tail test. What we are doing is two tail test. So what is the difference between one tail test and two tail test? No idea sir. One tail test, two tail test அப்படினா just significance இருக்கா இல்லையா, is there any change in the body weight before and after the workout அப்படிங்கிறது தான் two tail test. What if you are saying there is a increase in body weight, அதான் ஒரு சைடு மட்டும் நீ எடுத்துக்கிற. ஸோ சேஞ்ச் அப்படின்னா யூ கேன் பி இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்ட். சேஞ்சே இல்லை அப்படின்னா தான் தேர்ஸ் அது அக்செப்டன்ஸ் ஆஃப் நல் ஹைபோதசிஸ்.
பட் ஒன் டெயில் அப்படின்னா ஏதோ ஒரு சைடு மட்டும் நீ எடுத்துக்கிறேன், இன்னொரு சைடு யூ கேன் இக்னோர். இன்க்ரீஸ் ஆகியிருக்கா இல்லையா அவ்வளோதான் உனக்கு வேணும். ஸோ கரண்ட்லி வி ஆர் பெர்ஃபார்மிங் 2 tail test. ரைட், நாம் இப்போ என்ன ட்ரை பண்ணுவோம், இஸ் தேர் எனி சேஞ்ச், அவ்வளோதான் நாம் பார்க்கணும். அது இன்க்ரீஸா டிக்ரீஸான்றது பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய டி கிரிட்டிக்கல் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து n equal to 7 and alpha equal to 0.05 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ வேல்யூ இஸ் 2 tail t டெஸ்ட்டில், சரியா? which is equal to okay. So இந்த டைமில் t critical is less than t absolute. Okay. Yes. T absolute is actually greater than t critical, which means we accept the null hypothesis. Okay. So there is changes. சரியா? It says there's no significant changes. அதான null hypothesis accept பண்ணோம். Sir, H1 yeah, population are same. There's no significant changes அப்படிங்கறத நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. Yes. ஸோ இதுதான் வந்து வில்காக்சன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ வில்காக்சன் டெஸ்ட் எப்போ நம்ம எடுத்துப்போம், இட்ஸ் நான் பராமெட்ரிக் டெஸ்ட், சரியா? ஸோ இதுக்கு வந்து 2 டிபெண்டன்ட் ரேண்டம் சாம்பிள்ஸ் கண்டிப்பாக வேணும். அண்ட் நம்மளுடைய டேட்டா வந்து லீஸ்ட் ஆர்டினரி ஸ்கேல்டாக இருக்கணும். அண்ட் இட் டசன்ட் ஹேவ் டு சாட்டிஸ்ஃபை த டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். இந்த 3 தான் வந்து இதில் இருக்கக்கூடிய அசம்ஷன். ஓகே. ஸோ இதை வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது உனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இது வந்து பிஃபோர் டேட்டா வி ஹேவ் டு யூஸ் அ டிஃபரெண்ட் கலர். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து இட்ஸ் கோன் பி அ லாட் ஆஃப் நம்பர்ஸ். பட் டேட்டா சயின்ஸே இட்ஸ் கோயிங் டு பி அ லாட் ஆஃப் நம்பர்ஸ். ஆனால் யாரும் இந்த மாதிரி நம்பர்ஸை பார்க்குறதுக்கு ரெடியாக இல்லை. தே ஓன்ட் ஷோ யூ த நம்பர். ரைட், எக்ஸலில் தான் வந்து எல்லாமே காமிப்பாங்க. ரைட், எக்ஸலில் வந்து நம்பர்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் நீட்டாக இருக்கும். ஓகே. பட் ஒன்லி when you do this by hand, you will get to understand what exactly is happening. Excel is all about formulas. Weighted rank அப்படின்னா நீ ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா போல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணா ஃபுல்லாக வெயிட்டட் ரேங்க் போயிடும். பட் when you do இந்த மாதிரி பென் அண்ட் பேப்பர் மோடில் நீ எழுதும் போது தான் உனக்கு தெரியும், ஓகே அப்போ இப்படி தான் வெயிட்டட் ரேங்க் கால்குலேட் பண்ணுறாங்க. அண்ட் மிஸ்டேக்ஸ் யூ மேக், இந்த மிஸ்டேக் பண்ணுவோம், அப்போ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணால் அவுட்கம் இந்த மாதிரி வருது அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தான் உனக்கு தெரியும். ஸோ த மிஷின் இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்மார்ட்டர். Okay, so what we are trying to do is not to compete with the machine. We are trying to understand how the machine works and make ourselves or equip ourselves to work even better. Okay, so அதனால statistics பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி numbers இருக்கும். And most of the people don't like this. Expert data analysisலயுமே உனக்கு வந்து நீங்கள் உட்காந்து எழுதுனா அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் நிறையா வரும். But people don't like it, so that's why they go for the packages which can do exploratory data analysis. சிம்பிள் ஸ்டெப் போயிட்டு நீ ஒரு 2 லைன் கொடுத்தா அப்படின்னா வேலை முடியும். பட் தே வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்ன பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் எதுக்கு பண்ணுறோம், ஒய் திஸ் மிஷின் லேர்னிங் மாடல், ஒய் திஸ் அப்படின்றத அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் தட்ஸ் வேர் த ஆக்சுவல் கேம் இஸ், ரைட்? அண்ட் தட்ஸ் வேர் பீப்புள் ஃபெயில். அண்ட் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஐயோம்பாங்க. ஸோ see, it's been what, a month? Yes. We have barely scratched statistics. Okay, இப்போவே நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து I'm just giving the top layers. நாம் இன்னும் இந்த வீக்கில் ஒரு 5-6 days நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சு நம்ம EDA-க்குள்ள போயிடலாம். Yes. Okay, and in the week I think we have to do the Python session as well. Yeah, sure. Yeah. So it will be easy for us to move into EDA, because EDA பொறுத்த வரைக்கும் நிறைய உனக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நிறைய உனக்கு வந்து EDAல வரும். ஓகே, என்ன சொல்கிறது, எதுக்கு இந்த டேட்டா ஏன் இப்படி பிஹேவ் ஆகுது, நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகிருக்கா, இதோட டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன, இதோட மீன் மீடியன் மோட் என்ன, அவுட்லேஸ் எப்படி இருக்குது, பாக்ஸ் பிளாட் எல்லாமே நம்ம EDAல பண்ணுவோம்ல. அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்
அனோவா பண்ணும்போது என்ன வேல்யூ வந்தது, எதுக்கு அனோவா பண்ணியிருக்கோம், ஓகே, சை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வந்தது, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வி ஹேவ் டு ரைட் டவுன் இந்த டிஸ்கிரிப்டிவ் பார்ட் ஆஃப் த EDA. ஓகே, ஸோ வில் டேக் அ லுக் இன்டு இட். ஸோ எப்படி டேட்டா க்ளீன் பண்ணுறது, எப்படி இதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறத வில் வி டேக் அ பார்ட், ரைட்டா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து Wilcoxon நம்ம வந்து பார்த்துட்டோம் இல்லை. ஸோ திஸ் இஸ் Wilcoxon அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து MannWhitney U Test. ஓகே, ஸோ MannWhitney U Testை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டன்ட் சாம்பிள்ஸு. ஓகே, Wilcoxon பொறுத்த வரைக்கும் எதுக்கு இண்டிபெண்டன்ட். யா, MannWhitney U Test. ஓகே, ஸோ அதே தான் டிபெண்டன்ட் சாம்பிளுக்கு பண்ண அதே தான். பட் வந்து இதில் வி ஆர் கோயிங் டு செக் த இண்டிபெண்டன்ட் சாம்பிள்ஸுக்கு. இங்கே வந்து வி ஆர் கோயிங் டு செக் த deviation in central tendency between both the population. Deviation in central tendency of both population. சரியா. ஸோ இதுதான் வந்து MannWhitney U Testோட மேஜர் ரைட்டா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே மெத்தடு தான். ஓகே, பட் என்னென்னா என்டையர் பாப்புலேஷன் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய என்டையர் சாம்பிளே நம்ம வந்து வி வில் ரேங்க். சரியா. இப்போ வந்து I'll show you this. I'll try to get a particular image. Okay. இந்த இமேஜஸ் கொண்டு வரதா இந்த இதில் பெரிய பிரச்சனை. ஓகே, கேம் குயிக், தட்ஸ் த ஃபர்ஸ்ட். ஸோ நார்மலாக வந்து நம்ம Wilcoxon பண்ணுவோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த ஒவ்வொருடைய பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எடுத்து அதோட டிஃப்ரென்ஸ், இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸோடைய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். ரைட், இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி நம்ம அதை வந்து ரேங்க் பண்ணுவோம். ரேங்க் பண்ணி பாசிட்டிவ் ரேங்க் எது, நெகட்டிவ் ரேங்க் எதுன்னு எடுத்துருப்போம். கரெக்டா. ஸோ அப்படிதான் நம்ம இப்போ பெர்ஃபார்ம் பண்ணோம். MannWhitney பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் சாம்பிள்ஸ். ஓகே, இது ரெண்டுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாம்பிள் செட்டை பொறுத்து. ஸோ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதோட ரேங்க் சம் டிஃப்ரென்ஸ் ஓவரால் ஓகே இருக்கக்கூடிய மொத்தத்தையும் வி வில் கோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 இருக்கலாம், it might be 2 here, 3, 4 might be here somewhere. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ரெண்டு பாப்புலேஷனையும் மொத்தமாக கிளப் பண்ணி வி வில் ரேங்க் இட். அதுக்கப்புறம் நாம் வந்து இந்த பாப்புலேஷன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ரேங்கை வச்சு வில் கம்பேர். ஓகே, ரைட்டா. ஸோ நாம் ரேங்க் பண்ணும்போது உனக்கு வந்து இது ரெண்டு டிஃப்ரெண்ட் பாப்புலேஷனாக இருக்காது. திஸ் என்டையர் திங் வில் பிகம் அ சிங்கிள் பாப்புலேஷன். ரேங்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரென்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி ரேங்க் பண்ணதுக்கப்புறம் again we will split this into 2 different groups and அங்கே இருந்து we will try to find out is there any difference. Again this is a non-parametric test. ரைட்டா. நம்மளோட இண்டிபெண்டன்ட் T டெஸ்ட் வந்து parametric. ஓகே, எங்கெல்லாம் உங்கள் டேட்டா வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கர்வை மீட் பண்ணலையோ அங்கெல்லாம் யூ கேன் யூஸ் திஸ் non-parametric test. சரியா. ஸோ ஏன் வந்து நம்ம இந்த மாதிரி non-parametric டெஸ்ட் எல்லாம் பண்ணுறோம்? சார், parametric டெஸ்ட்ல வந்து சிங்கிள் வேல்யூஸ் இருந்ததுன்னா அது நம்ம பண்றோம். ஸோ அப்போ சிங்கிள் பாராமீட்டர்ஸ் சிங்கிள் எல்லாம் parametric எங்கெல்லாம் வந்து உங்கள் டேட்டா வந்து நார்மலி டிஸ்ட்ரிபியூஷனாக இல்லையோ அங்கே parametric பண்ண முடியாது. அதனால யூ ஆர் கோயிங் ஃபார் non-parametric. which is better, parametric or non-parametric? மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பாத்தீங்கன்னா parametric வந்து கரெக்டா இருக்கும். ஓகே, ஏன்னா parametric பொறுத்த வரைக்கும் we are using the actual value. எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் parametric யூஸ் பண்ணிடுங்க. இல்லை வர வழியே இல்லை அப்படின்னா we can go for the non-parametric. சரியா. ஸோ டிஃப்ரென்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான்.
Okay, if you are able to understand what one test is, இப்போ டி டெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுலேருந்தே யூ கேன் ஃபைண்ட் அவுட் மேன்-விட்னினா என்ன, இது வில்காக்சன் என்ன அப்படிங்கிறது. சரியா? பேர் டி டெஸ்ட்டுக்கு கவுண்டர் பார்ட் நான் பராமெட்ரிக் தான் வந்து வில்காக்சன். இண்டிபெண்டன்ட் டி டெஸ்ட்டுக்கு கவுண்டர் பார்ட் தான் வந்து மேன்-விட்னி. ரைட்? ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை. ஓகே, இது எதுக்காக நம்ம போகிறோம். ஸோ எல்லாமே இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா விச் யூ ஹேண்டில். சரியா? everything what we are talking about is dependent on the data which we are handling. Okay, so இதோட ஹைபோதசிஸ் எப்படி இருக்கும்? லெட்ஸ் இதோட H0 என்னவா இருக்கும்? லாஸ்ட் டைம் வந்து இட்ஸ் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யா, மீன் வேல்யூஸ் சென்ட்ரல் டெண்டன்சி இஸ் ஈக்குவல். ஸோ இங்கே வந்து ரேங்க்டு சம், இங்கே நம்ம அதான சொன்னோம், ரேங்க்டு சம் இஸ் ranked sum do not change, deviate more. ஓகே, அதே மாதிரி H1 அப்படின்னா இதுக்கு நேராக ஆல்டர்னேட்டாக நீ எழுதிக்க வேண்டியது. ஓகே, again prepare your hypothesis statement properly, null hypothesis and alternate hypothesis properly. Just because I am doing that, because நான் ஏன் இதை பண்ணேன் அப்படின்னா multiple times I have written this null hypothesis and alternate hypothesis, ரைட்டா? அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் I would have done it completely. And ஒவ்வொரு hypothesis testingக்கும் you have to write a conclusion. I'll tell you, எந்த ஒரு hypothesis testing எடுத்தால் I don't think conclusion பற்றி நான் எங்கேயுமே பேசினதில்லை. எந்த ஒரு hypothesis testing எடுத்தாலும் you have to write a conclusion. Okay, we'll see. The conclusion la da we say whether we are accepting or rejecting the null hypothesis. Okay, so ஒரு ஸ்டூடெண்ட் உடைய ஸ்டடி இதை பொறுத்தது, அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஸ்டடி ஹவர்ஸை பொறுத்து அவங்களுடைய மார்க்ஸ் பெர்ஃபார்மன்ஸில் டிஃபரன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணலாம். சரியா? ஸோ குரூப் ஏ, குரூப் பி. ஓகே, ஸோ குரூப் ஏல வந்து நாம் கொஞ்சம் டேட்டா எடுத்துக்கலாம். 5 hours படிக்கிறாங்க, 6 hours படிக்கிறாங்க, 3, 4, 6, 5, 3 and 7. ஓகே, ஸோ இதான் குரூப் ஏல இருக்கவங்க படிக்கிறது. குரூப் பியை பொறுத்த வரைக்கும் 4, 5, 5, 6, 4, 5, 5, 6 and 2, 4, 3. இதான் வந்து குரூப் பியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடியது. ரைட்டா? ஸோ H0 உன்னுடைய நல் ஹைபோதசிஸ் என்னவா இருக்கும்? ஸ்டடி ஹவர்ஸ் வந்து ரேங்க் அஃபெக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் அஃபெக்டட் பை த ஸ்டடி ஹவர்ஸ். ஓகே, H0 வந்து no change in performance. Okay, அப்போ H1 is change in performance அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த எல்லாத்தையும் ஒரே டேட்டா செட்டை நம்ம வந்து கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணி we have to rank it. ஓகே, ஸோ let us start ranking. இதில் இருக்கிறதுலே சின்ன வேல்யூ எது? 2 hours. 2. Okay, so this will be ranked as 1. சரியா? இந்த ப்ளூ கலரில் நம்ம எழுதலாம் ரேங்க். சரியா? அண்ட் அடுத்தது 1 more 2 இந்த பக்கம் A சைடு இருக்கு சார். எங்க இருக்கு? இதுவா? இல்ல, லாஸ்ட். 7. My handwriting, sorry. This is 7. ஓகே, ஸோ இப்போ 1 முடிஞ்சது. அடுத்தது
2 2 முடிஞ்சது அடுத்தது 3 ரைட் யூ ஹேவ் 3s ஸோ இதுக்கு வந்து நீ 2 கொடுக்கலாம் அல்லது 3 கொடுக்கலாம் என்ன ரேங்கிங் ஃபாலோ பண்ணாலும் சேம் ரேங்காக கொடுக்கணும் ஓகே அடுத்தது 4 ரைட் இங்கே 3 3 வந்துடுச்சு அப்போ இங்கே 4 will get what 5 ஓகே அடுத்தது 5 அப்போ again 1 2 3 4 5 6 7 அப்போ 5 will get 8 ரைட்டா 8 ஓகே எத்தனை 8 போட்டிருக்கோம் 4 8 12 வந்துருக்காது 4 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஓகே அப்போ 6க்கு வந்து 12 வரும் கரெக்டா எஸ் சார் நம்ம ஓகே மேலே ஒரு லாஸ்ட் பியில் ஃபர்ஸ்ட்ல ஒரு 4 5 போடல ரேங்க் ஓகே சி இப்போ புரியுதா நாம் வந்து ஹவு திஸ் இஸ் ஹவு வி லேர்ன் வி மேக் மிஸ்டேக்ஸ் வி லேர்ன் ரைட்டா பட் இதே இதை மிஷினில் ஃபீட் பண்ணி நம்மளால் ரொம்ப ஈஸியாக அவுட்புட் எடுத்துட முடியும் வி டோன்ட் ஹேவ் டு worry about these things at all. It's very இப்படிங்கிறதுக்குள்ள நமக்கு வந்து மிஷின் வந்து அவுட்புட் கொடுத்துரும் பட் யூ won't know what's happening how this is working ஏன் நாம் இது பண்ணுறோம் அப்படிங்கிறது you will never know. Let us start again. So 1 இங்கே ரைட்டா and 3 பொறுத்த வரைக்கும் 2 னே கொடுத்துக்கலாம்ல சார் ஓகே 2 2 கொடுத்துக்கலாம் சரியா அப்போ அடுத்தது 1 2 3 4 அடுத்தது நம்ம கொடுக்க வேண்டியது 5 4 பொறுத்த வரைக்கும் 5 அப்படின்னு வரும் ரைட் 5 and 5 ஓகே அப்போ 1 2 3 4 5 6 7 8 அடுத்தது 9 5 பொறுத்த வரைக்கும் 9 வரும் ரைட் 9 ஓகே 12 முடிஞ்சது சார் நெக்ஸ்ட் 13 வரும் 6க்கு வந்து 13 வரும் and 7க்கு வந்து 16 okay now we have the rank ஐடியலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெண்டையுமே கிளப் பண்ணிடுவாங்க ஒரே இதாக வச்சு ரேங்க் போடுவாங்க நம்ம வந்து அந்த மாதிரி கிளப் பண்ணி எழுத சோம்பேறித்தனப்பட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இப்போ இதோட ரேங்க்ஸ் ஸ்கூல் ஏவோட ரேங்க் RA is equal to 9 plus okay 13 plus 2 plus 5 plus 13 plus 9 plus 2 plus 16 okay 69 total 69 for RB rank B என்னவது 5 plus 9 plus 9 plus 13 plus 1 plus 5 plus 2 plus 5 which is equal to 49 சரியா so there is a deviation of 20 points okay so இதில் வந்து U statistics Mann-Whitney பொறுத்த வரைக்கும் U statistics அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிக்கணும் okay U statistics of the school A which is equal to number of elements in the first group multiplied by number of elements in the second group okay plus number of elements in the first group into number of elements in the first group plus 1 இதான் இந்த U statistics உடைய formula divided by 2 minus RA okay இந்த RA right which is equal to number of elements இங்க என்ன எத்தனை இருக்கு 3 6 8 8 into 8 okay plus 8 into 9 divided by 2 minus 69 which is equal to 64 plus 4 9s are 36 minus 69 which is equal to what 41 64 plus 36 minus 69 31
31 now. Yes. How come? 64 31, plus 30 minus 36. Okay. 31. So UA வந்து 31. இதான் UA. So UB பார்க்கணுமா சார்? Similarly, yes. UBக்கு இதே ஃபார்முலா தான். இந்த இடத்துல NA வரதுக்கு வர NB வரும். NB வரும். அப்படின்னா 8 into 8 plus 8 into 9 divided by 2 minus almost அதே ஆன்சர் தான் சார். 49 RB. Okay, RB 49. 64 plus 36 minus 49, which is equal to somewhere 51. 51. Better? Yes. 51. Okay. So UB வந்து 51 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து மறுபடி இந்த ரெண்டோட மினிமம் 31 UA minimum. U equal to minimum of UA comma UB, which is equal to 31. இதான் நம்மளுடைய Mann-Whitney U statistics. U வேல்யூ தான். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய வில்காக்சனில் வராது, Mann-Whitney U டேபிள்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஓகே, Mann-Whitney U டேபிளில் போயிட்டு n வேல்யூ என்ன? ஆல்ஃபா ஈக்குவல் டு 0.05 டூ டெயில். இதான் நம்ம ஆல்ஃபா, எப்போவுமே நம்ம ஆல்ஃபா 5% தான் எடுக்கிறோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு 0.05 which gives us 5% significance and we are doing a two-tailed test. Okay, Mann-Whitney U tail the two-tailed பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய n வேல்யூ வந்து 8, right? n value is 8, alpha is 0.05. Okay, so நமக்கு எங்க வரும்? 8, so value will be 13. Right? So T critical will be 13. Okay, நம்மளுடைய U statistics. Okay, U statistic value வந்து it's 31. Okay, so நம்ம U stat is greater than T critic. அப்படிங்கும்போது we are accepting the null hypothesis. So study hours is not affecting that now. Yeah. Okay, so study hours நம்ம hypothesis null hypothesis என்ன எடுத்துக்கோம்? Don't deviate. நீ அதிகமாக படிக்கிறதுனால உனக்கு வந்து ரேங்க் தான் வரல அப்படின்னு சொல்லி இட்ஸ் ஷோயிங் த ரிசல்ட். ஓகே, பட் இப்போ நம்ம வாயால் சொன்னோம்ல கன்க்ளூஷன் அப்படிங்கிறது. ஸோ ஹவ் யூ ஷுட் ரைட் த கன்க்ளூஷன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் நீ பண்ணாலும் யூ ஷுட் ரைட் த கன்க்ளூஷன் லைக் திஸ். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஒரு டெஸ்ட்டுக்கு எழுதுறேன். ஒவ்வொரு ஹைபோதேசிஸ் டெஸ்ட்டுக்கும் கன்க்ளூஷன் இஸ் மேண்டேட்ரி. ஓகே, சின்ஸ் U statistic value is since U statistic value அதோட வேல்யூ போட்டுக்கலாமா? U statistic value எவ்வளோ வந்தது? 31 தானே? சார் 31 is greater than the critical value. Critical value எவ்வளோ வந்து 13. Okay, we fail to detect
null hypothesis. Fail to எழுதுறதுல we accept னு எழுதுறோம். நார்மலா கன்க்ளூஷன் எழுதும்போது fail to reject ன்னு எழுதுவோம். ஓகே ஓகே. சோ இது வந்து அக்செப்டன்ஸ் இல்ல, ரிஜெக்ஷன், fail to rejection. அவ்வளவுதான் வரும். ஓகே. X0 அக்செப்ட் ஃபெயில் பண்ணி அக்செப்ட் எழுதுவோம். பட் நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் புக்ல வந்து fail to reject ன்னு எழுதி இருக்காங்க. ஓகே, so we can follow either way. நான் வந்து MBA ல வந்து அக்செப்ட் ன்னு எழுதி இருக்கேன். I remember என்னோட MBA பேப்பர்ஸ்ல I have written we accept the null hypothesis அப்படின்னு நான் எழுதி இருக்கேன். ஓகே, this suggests there is no significant difference. இந்த மாதிரி நீ எழுதணும். You have to literally write this paragraph. Yeah, right. Significant difference. Okay, there is no significant difference in distribution. நம்மளோட அவுட்கம் என்ன? There is no change in performance. There is no significant change in performance. Between schools, between groups A and B for significance for a significance value of 0.05. இந்த மாதிரி நீ வந்து கன்க்ளூஷன் கொடுக்கணும். This is the actual conclusion of your hypothesis testing. ஓகே, ஸோ நான் நார்மலாக இந்த மாதிரி கொடுக்குறது இல்லை, நான் நார்மலாக வீடியோஸில் எழுதுறது இல்லை. ஏன்னா என்னோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப I don't know why I suddenly became so conscious. There was a comment, one guy commented in my video saying, so content சூப்பராக இருக்குது பட் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் வச்சு நோட்ஸே எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. I actually I don't know why I took that. I normally don't take those kind of comments into my head, but that guy's concern was right. பார்த்து எழுத முடியல, நோட்ஸ் எடுக்க முடியல. He is saying the video is good. அவன் வந்து வீடியோ வச்சு படிச்சுட்டு இருக்கிறேன், பட் என்னால் இதை வச்சு நோட்ஸ் எடுக்க முடியல அப்படிங்கும்போது the effectiveness of the video got reduced அப்படின்ற ஒரு தாட் என் மைண்டுக்குள்ளே வந்துடுச்சு. I normally don't get into that. So அன்னையிலேருந்து I'm more concerned about my handwriting because someone is using அப்படிங்கிற அந்த ஒரு இதனால. So that's why I try to avoid writing long sentences to the max. ஏன்னா எனக்கு என் ஹேண்ட் ரைட்டிங் நான் பேப்பரில் எழுதினாலும் இப்படி தான் இருக்கும். Right. But mostly நம்ம என்ன எழுதுறோமோ அதை நம்ம பேசிடுறோம் வீடியோல. Yeah, obviously they can listen and do that. Now it's not like I'm just writing all that. That is அந்த ஒரு இதுதான் எனக்கு நானே சொல்லக்கூடிய கன்சோலிங். பரவாயில்ல, அவனுக்கு எழுத்து புரியலாம், பரவாயில்ல, நான் சொல்றேன்ல அப்படிங்கிறது. But still I don't think I'm going to change my handwriting anytime. I don't think so. I'm like done. Guys way bigger and better than me have tried pushing me, beating me, threatening me to get my handwriting better, but if it has not done for the past 33 years, I don't think it's gonna happen for the next 33 years. Also difference as a writing in pen paper is different and use பண்றாங்க. No, I don't think so. My handwriting now pretty much even in paper, this is how it is. Right. Okay, but see, அதனால தான் என்னோட மேத் பெர்ஃபார்மன்ஸ் இட் வில் பி பெட்டர் பிகாஸ் மேத்ஸ் டசன்ட் கேர் அபவுட் த ஹேண்ட் ரைட்டிங், இட் ஜஸ்ட் கேர்ஸ் அபவுட் த நம்பர்ஸ். மை மேத் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் மை தியரட்டிக்கல் பேப்பர்ஸ். ஓகே, இவ்வளோதான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணோம்ல, எவ்வளோ வேகமாக போயிட்டு இருந்தது. இதை எழுதுறதுக்கு ஐ டுக் கன்சிடர் அமௌண்ட் ஆஃப் டைம் பிகாஸ் ஐ டோன்ட் லைக் ரைட்டிங். சரி, இனியோ ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நாம் வந்து நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டில் we have completed Wilcoxon முடிச்சிட்டோம். Mann-Whitney இதான் நினைக்கிறேன், இவன் தானே Mann-Whitney, அவனா தான் இருக்கணும். இது முடிச்சிட்டோம். ஓகே, இன்னும் நமக்கு இருக்கக்கூடியது மெக்னேமார், சை ஸ்கொயர். மெக்னேமார் கூட நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாதிரி தெரில.
இது அனோவா நம்ம பார்க்கணும். அனோவா there are multiple types of ANOVAs. Kruskal values ஏன்னா இந்த Kruskal valuesனால் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் அவ்வளோ யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுதான் டிஎஸ்ஏல நான் பார்த்துருக்கேன். மிஷின் லேர்னிங்கில் we have to check and coherent square. Let us see how many we have. நமக்கு இன்னும் என்ன இருக்குது? McNamara, right? McNamara இருக்குது, chi square and ANOVA. அனோவாவில் வந்து டைப்ஸ் ஆஃப் அனோவா பார்க்கணும். அடுத்து வந்து ஃப்ரைட்மேன், Kruskal. இதெல்லாம் படிக்கிறதுக்கு it took me approximately a semester and we are doing it within a month. Coherent Q test. ஓகே, நம்ம என்ன ஒரு 6 இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 3 செஷன்ஸ் முடிச்சிடலாம். ஓகே, we can, I think we can club these guys. We can club these. No, even chi square and chi square கூட club பண்ண வேண்டாம். ஸோ ஒரு 3-4 செஷன்ஸில் we should be able to complete the statistical part and move into EDA. சரியா? Because we have done a lot. We have learned a lot actually. இவ்வளோ இது முடிச்சிருக்கோம். ஸ்பியர்மேன் கார்லேஷன் இது முடிச்சிருக்கோம். Here நிறைய நம்ம வந்து we have completed. Okay, ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா சயின்ஸுக்கு தேவையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு பெரிய ஒரு கடல் நம்ம வந்து தாண்டிட்டோம். ஓகே, இனிமேல் அப்படியே கொஞ்சமாக EDA ஃபீச்சர் செலெக்ஷன்லாம் முடிச்சிட்டோம் அப்படியா, then we can move into our machine learning algorithms. Okay, I think we have reached a point where we are done with the data engineering part. No, data engineering part இன்னும் முடியல because data cleaning முடிஞ்சது, collection முடிஞ்சது, right? But then the data engineering part is done. Now we are doing the analysis part. Statistics falls under analysis. Engineering வந்து உன்னோட டேட்டா கலெக்ஷன், டேட்டா கிளீனிங்கில் முடிஞ்சிடும், ரைட்டா? அனாலிசிஸ் பார்ட்டில் தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இது EDA ஃபீச்சர் செலெக்ஷன் இதெல்லாம் வந்து அனாலிட்டிக்ஸ் பார்ட்டில் வரும். அதுக்கப்புறம் then we go for the machine learning models. We have to பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியுது அப்படிங்கிறத. Sure. So I'll see you in the next class. நாம் வந்து இந்த statistical test எல்லாத்தையும் ஒன்றா we will start looking at it. Sure. Okay? So I'm confident we will be able to finish them soon. Yes. Okay, ஏன்னா என்னோட ப்ரீவியஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிளேலிஸ்ட்டில் இதெல்லாம் இருக்காது, டெஸ்ட்லாம் இருக்காது. I would have brought it to certain point. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் பார்ட் வரும்போது அப்படியே நான் அதை அபேண்டன் பண்ணிட்டேன். பிகாஸ் அந்த டைமில் I had some other commitments. Let us make sure this statistical part is completed properly and then we'll move for the other parts. Okay, sir. சரிப்பா, okay, சரியா? Hope things are going good and yeah, sir. I'll see you in the next class, okay? Sure. Okay, bye. So Python Saturday start பண்ணலாம் இல்லையா சார் this weekend? Depends on our availability. So Saturday mostly I will be there, but early morning classes இருக்குது. 5:30 நம்ம கிளாஸ் வைக்க வேணாம். Probably ஒரு 10 o'clock or 11 o'clock we can try to connect for 2 hours. Okay, sir. Okay. And before that அந்த basics கொஞ்சம் பார்த்துருங்க. So it will be easy for you. Jupyterல பார்த்துட்டு இருக்கேன் sir, but can we go start with VS Code? Both are same, both are almost same. Jupyter VS Code நான் யூஸ் பண்ணது இல்ல சார். பரவாயில்ல, நான் சொல்லுறேன். Jupyterல இருந்து VS Codeக்கு வந்து ஒரு tool wise transition மட்டும் தான் இருக்குமே ஒழிய it's not going to be a major. So Jupyter notebook பொறுத்த வரைக்கும் உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உன்னோட queries வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் இண்டிவிஜுவல் பாயிண்ட் பை பாயிண்டாக உன்னோட queries வந்து ரன் ஆகும், ரைட்டா?
அதாவது x equal to 5 அப்படி நீ ரன் பண்ணா x equal to 5 மட்டும் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். ஓகே, பட் VS கோடை பொறுத்த வரைக்கும் you can't run the code in blocks. You have to run the entire code every time. So data science க்கு வந்து Jupyter notebook will be a way better tool. ஆனா பைத்தான் கத்துக்கிறதுக்கு VS Code is the better tool. Right. And in Jupyter already I'm currently working on. Yeah, because data science, data analysis அதுக்கெல்லாம் வந்து Jupyter notebook is like வேற level tool. ஏன்னா you don't have to run the entire code every time. ஓகே, ஒரு தடவை நீ எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிட்டேன்னா அது வந்து அந்த பார்ட் அப்படியே வச்சுக்கும். அதுலேருந்து நீ டேட்டாவை கன்சியூம் பண்ணி எடுத்துக்கலாம். VS Code பொறுத்த வரைக்கும் அந்த entire script will be running again and again. Okay, imagine you are reading a million record data and every time you want to run, you are running the entire set again and again and again. How difficult it will be. Jupyter notebook, data science க்கு Jupyter notebook is what I suggest. நீ வந்து VS Code எடுத்துக்கல அப்படின்னா கூட I don't mind, but உன்னுடைய டேட்டா மாடல் நீ பில்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டேட்டா மாடலாக ஒரு வெப் சர்வரில் போட்டு அதை வந்து ஏபிஐயாக எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா யூ வில் நீட் VS Code. ஒரு ஃப்ரண்ட் எண்ட் வேணும், ஒரு பேக் எண்ட் வேணும், அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அது வந்து ஜூபிட்டர் நோட் புக்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் we have to அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் we have to be careful. மற்றபடி things will be fine. சரியா? Okay sir. So no problem. நாம வந்து we'll see in the next class. Okay? Sure. See you. Bye.